அதுதானே ஜெபம், சொல்லுங்கள், அதுதானே ஜெபம். ஆமாம், அப்படித்தான் ஜெபம். ஆனால் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். என்ன காரியத்தை சொல்லியிருக்கிறேன்னா, நம்முடைய ஜெபங்களில் ஒரு சில ஜெபங்கள் கேட்கப்படாத ஜெபங்கள் இருக்கிறது. இன்றைக்கி அதை குறித்து தான் நான் உங்களோடு என்ன செய்ய போகிறேன், பேச போகிறேன். கேட்கப்படாத ஜெபங்கள். அப்படி ஜெபம் இருக்குதா? இருக்குது. அப்படி ஜெபம் இருக்குது. கேட்கப்படாத ஜெபம். தலைப்பு என்னது? கேட்கப்படாத ஜெபங்கள் நம்மகிட்ட நிறைய காணப்படுகிறது. அதை நம்ம என்ன செய்யணும்? தவிர்க்க வேண்டும். ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விதங்களே நம்ம ஜெபிக்கிறோம். என்னென்ன ஜெபங்களாம் பண்ணுறோம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறோம், ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுறோம், மணிக்கணக்காக முழங்கால் படிக்கிறோம். இல்லை, அது என்ன சொல்கிறது, பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணுறோம், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறோம். நம்மளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுறவங்க யாராச்சும் கிடைப்பாங்களான்னு சொல்லி அவங்களோட ஜெபம் பண்ணுறோம். மற்ற ஊழியக்காரங்கிட்ட சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். இப்படி பல விதங்களில் நம்ம ஜெபம் பண்ணுறோம். பல விதங்களில் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம ஜெபம் கேட்கப்படட்டும், நமக்கு பதில் வரட்டும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரோட சமூகத்திலேருந்து எதிர்பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சில ஜெபங்கள் கேட்கப்படாத ஜெபங்கள் இருக்கிறது. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும். அல்லேலூயா, ஆமென். சரி, முதலாவது யோவான் 9:31 வாசிப்போம். யோவான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பார்த்தீங்களா? வசனத்தை எடுத்துட்டிங்களா? எல்லாரும் வசனத்தை பாருங்கள், அப்போதே உங்களுக்கு புரியும். வசனத்தோடு பேசும்போதே உங்களுக்கு புரியும். பாவிகளுக்கு தேவன் என்ன செய்கிறது இல்லையா? செவி கொடுக்கறது இல்லையா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை. நம்ம பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு இல்லை, பாவத்திலேருந்து விடுதலையாகி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அது இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு முன்னாடி அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு விசுவாசி அப்படிங்கிற பட்டியலில் தான் வந்து என்ன செய்கிறோம்? நம்ம சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளுடைய ஜெபம் கேட்கப்படுவது இல்லை. அடுத்து வாசிமா. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாவிகளுக்கு செவி கொடுக்கறது இல்லை, ஜெபத்தை கேட்கறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் அவன் என்ன செய்யணுமா? தேவ பக்தி உள்ளவனாக இருந்து, இப்போ நம்மளாம் இருக்கிறோம், நம்ம என்ன செய்யறதில்ல? பாவம் செய்கிறதில்ல, இல்லை பாவம் செய்கிறதில்ல. ஆனால் ஒரு காரியம் நம்மகிட்ட என்ன இருக்குது? தேவ பக்தி இருக்குது, இல்லை தேவ பக்தி இருக்குது. அந்த பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு இல்லை, இப்போ பிள்ளையாக நமக்கு இருக்கிற பிள்ளைய, இப்போ நமக்கு பிள்ளை இருக்குன்னா நம்ம பிள்ளைகிட்ட இந்த எண்ணத்தை எதிர்பார்ப்போம். அந்த பிள்ளைகிட்ட எதனால நமக்கு ஆசீர்வாதம் வருதா அப்படின்னு எதிர்பார்ப்போம். பிள்ளைகிட்டேருந்து நல்ல காரியம் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு எதிர்பார்ப்போம். என்ன எதிர்பார்ப்போம்? குழந்தையாக இருக்கும்போது என்ன செய்யணும்? நம்ம பிள்ளை நமக்கு கீழ்ப்படியணும், நம்ம சொன்னபடி கேட்கணும், படிக்க போனால் நல்லபடி படிக்கணும், நம்ம சொல்கிறபடி பிள்ளை படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், வேலைக்கு தகுந்த மாதிரி வந்துருச்சா அதுக்கு தகுந்த மாதிரி பாடம் எடுத்து படிக்கணும், வேலை கிடச்சிருச்சா வருமானத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துச்சா பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், நல்ல மணப்பெண்ணு கிடைக்கணும், நல்ல மணமகன் கிடைக்கணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறது எப்போ? நமக்கு பிள்ளையாக இருக்கும்போது. அப்போ ஆண்டவரும் சொல்கிறாரு, பாவிங்களாக இருந்து என்ன செஞ்சிட்டீங்க? தேவ பக்தி உள்ளவர்களாக நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் என்னுடைய சித்தத்தை அறிஞ்சு நீங்கள் செய்கிறீங்களா? என்னுடைய சித்தத்தை அறிந்து அப்புறம் என்ன செய்ய போட்டிருக்கு? ஆண்டவர் போட்டிருக்கார், வசனம் போட்டிருக்கு, அவருக்கு சித்தமானதை அறிந்து செய்கிறவன் தான் என்ன செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பாராம். அப்போ நம்ம பாவிகளாக இருந்து மனம் திரும்பி வந்துட்டோம். பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கறது இல்லை, ஆனால் அவருக்கு சித்தம் என்னன்னு அறிந்து நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். அப்படி செயல்படும் போது ஆண்டவர் என்ன நமக்கு செவி கொடுப்பாராம். அல்லேலூயா. அப்போ பாவிகளுக்கு என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார், அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். அடுத்து சங்கீதம் 109 வாசிப்போமா? சங்கீதம் 109 2:7 வாசிப்போமா? 2ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலாவது, துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். யாரோட பேசுகிறோமா? ஆண்டவரோடு. என்ன பேசுகிறோமா? ஆமாம். அதுக்கு மேலே என்னென்ன வசனம் போட்டிருக்கு? துன்மார்க்கருடைய வாய். துன்மார்க்கமாய் நம்ம ஒரு வேலை இருக்கிறோமா? நம்மளை சோதித்து பார்த்துக்கிறணும், சரியா? கபட்டு வாய்வு,
மேலே இருக்கிற அந்த வசனத்துக்கு நம்ம ஒரு சிலர் கூட விலகி இருக்கலாம், துன்மார்க்கமாக வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது கீழே போட்டு பார்த்தீங்களா, கபட்டு வாய், கபடத்தனமாக, சரியா, அப்படியே கள்ளத்தனமாக மனசுக்குள்ளே ஒன்றை வச்சு வெளியே ஒன்று பேசுறது, பார்க்குறது, அப்படி நினைக்கிறது இல்லை, அவங்கள பார்த்தாலேவும் நடிக்கிறது, அப்படி இருக்குதான் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறாங்களா, கள்ள நாவிலான் என்னோட பேசுகிறார்கள். என்னத்தில் பேசுகிறாங்க, கள்ள நாவினால் என்னோட பேசுகிறாங்க. அதே 7வது வசனத்தை வாசிமா. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவது. பார்த்தீங்களா, என்னமா மாறிடுமா, பாவமாக மாறிடுமா. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம். துன்மார்க்கன் ஜெபம் பண்ணுவானா சொல்லுங்கம்மா? அநியாயம் செய்யணும் ஜெபம் பண்ணுவானா? இல்லை. யாருக்கு இந்த வசனம் போட்டிருக்கு? நமக்கு தான். நம்ம தான் ஜெபம் பண்ணுவோம், அப்படித்தானே? யார் ஜெபம் பண்ணுறது? இதில் போட்டிருக்கு, இந்த வசனம் போட்டிருக்கே, கள்ள நாவு, அப்புறம் என்னது, கபட்டு வாயி, கள்ளத்தனமான பேச்சு, இதெல்லாம் அவங்க அதோட என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்களா, நியாயம் விசாரிக்கப்படும் போது, அவங்கள விசாரிக்கும் போது என்ன பேசுவாங்க, குற்றவாளியாக கடவன், அவங்க ஜெபம் எப்படிமா மாறுமா, பாவமாக மாறும். யார் ஜெபம் பண்ணுவான்? ரோட்டில் போகிறவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்கம்மா, வழியில் போகிறவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் ஜெபம் பண்ணுறோம், வேதத்தை தூக்கின நீங்களும் நானும் தான் ஜெபம் பண்ணுறோம், கிறிஸ்தவங்கன்னு பேர் வாங்கின நீங்களும் நானும் தான் ஜெபம் பண்ணுறோம். அப்போ யாருக்கு இந்த வசனம்? நமக்கு தான். நம்மகிட்ட இந்த காரியம் இருக்குதா, நம்ம ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், நம்மளை சரிபடுத்திக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணும்போது யாரை ஜெபம் பண்ணக்கூடாதா? மாயக்காரர். மாயக்காரர் மாயம் பண்ணுறவங்க. மாயம் பண்ணுறவங்கன்னா என்னன்னு சொன்னால், மற்றவங்க பார்க்குற மாதிரி, அவங்க பார்த்து என்னை நல்ல பெருமையாக சொல்லணும், அவங்க பார்த்து என்ன செய்யணும், பாராட்டணும், அவங்க பார்த்து இதை செய்யணும், பாஸ்டர் பார்த்து இதை சொல்லணும், சிஸ்டர் பார்த்து இதை சொல்லணும், இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லணும், சபை முன்னாடி சொல்லணும். இது யாருடைய ஜெபம்? மாயக்காருடைய ஜெபம். எங்கே நின்று ஜெபம் பண்ணுவாங்களா அவங்க? ரோடுகளில், சந்துகளில் இல்லை, மற்றவங்க பார்க்குற மாதிரி, மற்றவங்க விரும்புகிற மாதிரி, மற்றவங்க பார்க்குற மாதிரி உதவி செய்கிறது, மற்றவங்க பார்க்குற மாதிரி அவங்களுக்கு என்ன செய்கிறது, அன்பளிப்பு கொடுக்கறது, வைக்கிறது, இதெல்லாம் என்ன யாருக்குடையது? மாயக்காரர்கள். அவங்க செய்கிற காரியம். அதை யார் செய்யக்கூடாது? நீங்களும் நானும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. ஆமாம். அடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம். யோபு 35ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமா? அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள். அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா, பெருமை நிமித்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது. எங்கே கூப்பிடுறாங்க? பெருமை நிமித்தம் ஆண்டவரை கூப்பிடுறது. எங்கே ஆயக்காரனும் பரிசேயனும் ஆயக்காரன் எங்கே ஜெபம் பண்ணாங்க? ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க? அவன் அப்படி ஆண்டவரே, இவன் இப்படி ஆண்டவரே, அதை செஞ்ச ஆண்டவரே, இதை செஞ்ச, இந்த மாதிரி ஜெபங்களை தான் இங்கே யோபு சொல்கிறாரு. அவங்க என்ன செஞ்சாங்களாம்? பெருமையின் நிமித்தம் என்னஞ்சாங்களாம்? ஆண்டவர் நோய் கூப்பிட்றாங்களாம். அவரோ அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கறதில்லை. அவர் வசனம் சொல்லுதோ சொல்லலையோ, எந்த காரணத்தை கொண்டும் பெருமையினால் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, அதை செஞ்சுட்டே இதை செஞ்சுட்டே ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னு சொன்னால், எலியா கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஜெபம் பண்ணார். எலியா பண்ணாரா, எலிசா பண்ணாரா? எப்படி பண்ணார்? ஆமாம், நான் என்று சொல்லி இவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்களுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி விளங்கும்படியாக செய்யுங்க, நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? பெருமையாக ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அதுக்கு பதிலே கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், டேய், உன்னை காட்டில் 7000 பேரை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதுக்கு பிறகு தான் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணார், தேவன் அக்கினியை இறக்குனார். சரியா? அப்போ நம்மகிட்ட இருக்கிற ஜெபம் எப்படி ஜெபமாக இருக்கக்கூடாது?
பெருமையான ஜெபமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நமக்கு நகையை கழட்டி இருக்கலாம், விக்கிரங்களை எடுத்து போட்டிருக்கலாம், வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கலாம், இல்லை உபவாசம் இருக்கலாம், நல்லா செபிக்க தெரியலாம், நல்லா வேத வாசிக்க தெரியலாம், நல்லா பாட தெரியலாம், எல்லாம் செய்யலாம். போய் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே அவன் அப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவரே, அவங்க ஜெபமாக பண்ணாங்க ஆண்டவரே, அவங்க வேதமாக வாசித்தாங்க, அவங்க பாட்டாக பாடினாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி சொல்லி நீ ஜெபம் பண்ணுற பார்த்தீங்களா, அதுதான் என்ன ஜெபம்? பெருமையான ஜெபம். அதுதான் பெருமையான ஜெபம். அது தாழ்மையாக ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவரே இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, என்றைக்கு மாறணும், இவங்களெல்லாம் சரிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களுக்கே பிடிக்கலன்னா உங்களுக்கு எப்படி ஆண்டவரே பிடிக்கும், இதெல்லாம் என்ன செய்யணும், சரியாகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும். சரியா? அப்போ பெருமை நிமித்தமாக ஜெபம் பண்ணுறவங்களுக்கு மறு உத்தரவு கிடைக்காது. வேதத்தை மறுபடியும் நீங்கள் எழுதுறீங்க, வீட்டில் போய் மறுபடியும் அதெல்லாம் வாஸ்து பார்க்கணும், எந்த ஜெபங்கள்லாம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கடுத்து சங்கீதம் 18:40 வாசிப்போமா? நான் என் பகைங்கரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தி. இங்கே பார்த்தீங்கன்னா பகை குணம் உள்ளவர்களை அவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இங்கே என்ன சொல்லியிருக்கிறது? நான் என் பகைங்கரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர் அப்படின்னு சொல்லி யார் இங்கே தாவீதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பகையான ஒரு குணத்தை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? அந்த ஒரு பகை குரோதம் அவனை அழிச்சிடணும் ஆண்டவரை. ஆனால் தாவீது நிறைய இடத்துல அப்படி பண்ணுவார். அவர் செஞ்ச காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். சரியா? அவர் ஆண்டவர்கிட்ட பயங்கர ஒரு சேலஞ்சு விடுற மகனாக நிற்பார். அவர் என்ன விரும்புகிறார் அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவார். அவருக்குன்னு அவர் சொந்தமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். என்னன்னாலும் சரி, உம்மாலே ஒரு மதுளை தாண்டுவேன், ஆமாம் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஆமாம் ஒரு மதுளையும் தாண்டுவேன், அப்புறம் என்ன செய்வேன், சத்ருவை என்ன செய்வேன், அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன், சும்மா வரமாட்டேன், நான் போயிட்டு அப்படியே ஓடி போயிட்டான்னு வந்துட மாட்டேன், அவனை என்ன செய்வேன், பின்னாடியே தொடர்ந்து போய் அவனை பிடிச்சி ஒன்றுமெல்லாம் ஆக்கி போட்டு வருவேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனுஷன்தான் இங்கே சொல்கிறாரு. பகைங்கர் அந்த பகை குணத்தை உள்ளே வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாதான், நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதான். சரியா? 41 வாசிங்க. அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை, அவங்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அவர் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. எந்த குணத்தில் இருந்தா? பகை குணம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, உத்தரவு கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம குணங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆமாம், அது சங்கீதம் 66:18 வாசிப்போமா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆமேன். எத்தனையோ முறை நம்ம வாசித்திருக்கோம் அந்த சங்கீதத்தை, இல்லை அப்படித்தானே? நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும், நம்ம சிந்தனையில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோமானால் நமக்கு என்ன செய்ய கிடைக்காது, நமக்கு பதில் கிடைக்காது. செவி கொடார், அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், செவி கொடுக்க மாட்டார், அவங்களுக்கு பதில் கிடைக்காது. சரியா? ஆமாம், அக்கிரம சிந்தை. என்ன வார்த்தை பாருங்க, அக்கிரம சிந்தை. நம்ம எண்ணத்துக்குள்ளே என்ன இருக்குது, அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு வார்த்தையை போட்டுக்கிறார். அந்த மாதிரி ஒரு சிந்தை இருக்குமானால் நமக்கு என்ன கிடைக்காது, பதில் கிடைக்காது, ஜெபம் கேட்கப்படாது. சரியா? அடுத்து நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆமாம், பார்த்தீங்களா? இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? வேதத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கோட்பாடு வச்சுருப்பாங்க, இவங்க ஒரு வழி வச்சுருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு காரியம் இருக்கும், அதைபடி நடக்கிறதுக்கு விரும்புவாங்க. அவங்களுடைய ஜெபம் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. வேதத்தை விளக்கனுடைய ஜெபம் கேட்கப்படாது. வேதத்தில் என்ன சொல்லிருக்கோ அதன்படி நம்ம வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அதன்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். தேவன் சொல்லியிருக்காரு, அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணணும். வேதத்தில் அப்படி சொல்லியிருக்குது. மதியானம் ஜெபம் பண்ணோம், மதியானம் பண்ணணும். 3:30 மணி வேலை ஜெபம் பண்ணுவோம், 3:30 மணி வேலை ஜெபம் பண்ணணும். ஆலயத்துக்கு வரணும், ஓய்வு நாள் ஆசரிக்கணும், உபவாச ஜெபம் பங்கெடுக்கணும். இப்படிலாம் வேதத்தில் நமக்கு வசனம் சொல்லியிருக்கு. அதன்படி நடந்தால் தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆமாம், அந்த வேதத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு எனக்கு இஷ்டம் போல, என்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் ஜெபம் பண்ணுவேன், நான் இப்படித்தான் வருவேன், நான் இப்படித்தான் போவேன்
அதுக்கு ஆண்டவர் உனக்கு ஜெபத்துக்கு பதில் தர மாட்டாருமா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வேதத்தை விளக்கனுடைய ஜெபம் எப்படியா, அது சாதாரணமாக ஆண்டவர் சொல்ல, அது என்ன சொல்கிறாரு, அருவருக்கிறாரு, பக்கத்திலே வராதங்கிறார், பக்கத்திலே வராத அப்படின்னாரு. அருவருக்கிற காரியம்னா தெரியுமா, நம்ம பார்க்கவே மாட்டோம், அதை பார்த்தாலே மேலெல்லாம் என்ன செய்யும், புல்லரி பக்கம். ஏன்னா அந்த அருவருப்பை பார்த்தா நமக்கு அப்படித்தானே தோணும். அப்போ அப்படி ஆண்டவர் வேதத்தை மதிக்காத, வேதத்தின்படி நடக்காதவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள அந்த மாதிரி ஒதுக்குனாருன்னா அவங்க ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர். சொல்லுங்க, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்படி வார்த்தைகள்லாம் இருக்குது, இப்படித்தான் நடக்கணும்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். வெளியில் இருக்கிற ரோட்டில் போகிறவங்களுக்கு தெரியாதுமா? அப்போ நம்ம எப்படி வாழணும், வேதத்தை சரியாக கடைபிடிக்கணும், வேதத்தின்படி நம்ம நடக்கணும். சரியா? வேதத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முழுசு ஆண்டவருக்குன்னு சொன்னால் நான் 1/2 மணி நேரம் வந்து அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சா அது ஆசீர்வாதம் கிடையாது. அதில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். நீ முழுமையாக பங்கெடுக்கணும். 2 மணி நேரமாக சரி நம்ம வசதிக்கு அந்த மாதிரி ஒதுக்கி நேரத்தை வச்சுருக்காங்களா, அந்த நேரத்தை முழுமையாக செலவு செய்யணும். அதுதான் ஆராதனை. ஆரம்ப ஜெபத்துக்கு வரதில்ல, யார் ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஆரம்ப பாட்டு என்ன பாடுறாங்க யாருக்கும் தெரியாது, ஒரு சிலருக்குலாம் தெரியாது, அடுத்து யார் துதி நடத்துகிறா அப்படிங்கிறது தெரியாது, என்ன ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாது, யார் சாட்சி சொல்கிறாங்கன்னு தெரியாது. பாயிண்ட் கூட செய்தியில் கூட பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் கூட பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் முடிஞ்சிடும், கடைசி பாயிண்ட் கூட வந்து உட்காருவாங்க. அது இல்லைம்மா, அப்படி இல்லை. நம்மளை ஆண்டவர் நம்மளை அப்படி நடக்க சொல்லலை. முழுமையாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது அதன்படி கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்புறம் நம்ம ஆண்டவரை பார்க்கணும் மத்தியானத்துல உட்காந்து எப்படி பார்க்க முடியும்? அப்போ வேதத்துக்கு மாறாத்தானே நடக்கிறோம், வேதத்துக்கு மாறாத்தானே நடக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரை பார்க்க ஆசை, சரியா? ஆண்டவரை பார்க்கணும் அவ்வளோ ஆசை. ஆனால் எப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகாலையில் என்னை தேடுங்க, என்னை என்ன செய்வீங்க, கண்டடைவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுல. ஆனால் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை உம்மை பார்க்கணும்னா என்ன சொல்லுவார் ஆண்டவர்? இப்படி நீ வேதத்தை கேளாதபடி சரியாக வாசிக்க அதுபடி இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் மகளே, நான் உனக்கு எப்படி பதில் சொல்லுவேன், நான் எப்படி உனக்கு வெளிப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார். அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. அதுக்கடுத்து எரேமியா 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா? அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க, அவர்கள் என் வார்த்தையை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தெய்வத்தை என்ன செய்றாங்க? சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமத்துக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களோடே பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். அக்கிரமம்னா என்னன்னு தெரியுமா? விக்கிரகத்தை என்னைக்கு நாடி போகிறோமோ அது அக்கிரமம். வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா விக்கிரகத்தை நாடி போனோம்னா அது அக்கிரமம் செய்ய. சரியா? நமக்கு அக்கிரமம்னா என்னன்னு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். விக்கிரகத்தை நாடி போனோம்னா அது என்ன செய்யுமா, அதுக்கு பேர் தான் அக்கிரமம். அதுக்கடுத்து 11வது வசனத்தை வாசிமா. ஆகையினால் இதோ அவர்கள் தப்பித்து கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னைக்கு அக்கிரமத்தை பின்பற்றி விக்கிரங்களை பின்பற்றி விட்டுட்டு வந்த பாரம்பரியங்களை பின்பற்றி, சரியா, மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்காக அவங்களோட போய் சேர்ந்து அவங்களோட உறவாடி அவங்களோட கைகோர்த்து சாப்பிட்டு ஒருவேளை அந்த விக்கிரத்தை போய் தொட்டு கும்பிடாமல் இருக்கலாம், ஆனால் அதோடு இணைஞ்சு நிற்கிறீங்கல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு அவங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. 11வது வசனத்தை வாசிமா மறுபடியும். ஆகையினால் இதோ அவர்கள் தப்பித்து கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். தப்பித்து கொள்ள மாட்டாத தீங்கை என்ன செய்வேனா, அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிற ஆண்டவர்? அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்களோட ஜெபத்தை நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா பெரிய தீங்க வர வைக்க போகிறாரு ஆண்டவர். அப்போ யாரை நோக்கி கூப்பிடுவாங்க? ஆமாம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். நான் சொல்கிற அத்தனை வசனமும் புறஜாதிகளுக்கு இல்லைம்மா, நான் சொல்கிற அத்தனை வசனங்களும்
புறஜாதிகளுக்குள்ள வேதத்தை வாசிக்கிற, வேதத்தை நேசிக்கிற, ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைய வாழ்கிற, திருவிருந்தில் பங்கெடுக்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இத்தனை காரியம், கேட்கப்படாத ஜெபங்கள். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? விக்கிரங்களை நாடி அக்கிரமங்களை நாடி போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:7 வாசிப்போம். ஒரு ஆள் யோபு 35:11 எடுத்துக்கொள்ளுவோம். அதே வசனம்தான். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். ஆமா, வீண் வார்த்தையினால் என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. எலியா எப்படி ஜெபம் பண்ணாரு? கருத்தாய் ஜெபம் பண்ணாரு. கொஞ்ச நேரம் சொல்லுவாங்களே, ரத்தனை சுருக்கமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இந்த வீண் வார்த்தையினால் என்ன செய்யக்கூடாதான்? ஜெபம் பண்ணப்படக்கூடாது. சும்மா தேவையில்லாத, ஆண்டவரே அது தெரியுமா, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அது தெரியுமா ஆண்டவரே, இது தெரியுமா ஆண்டவரே, அங்கே அப்படி இருக்க ஆண்டவரே, வாசனை இங்கே இப்படி இருக்க ஆண்டவரே, நம்ம ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி நம்ம ஒன்று சொல்லி சொல்லி காட்டி அதில் ஜெபம் பண்ணணும். அப்படி நீங்கள் இன்னும் ஜெபம் பண்ண வேணாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஜெபத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? பதில் தர மாட்டேன். யோபு புஸ்தகம் வாங்கிமா 35:13. தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார். யோபுல பாருங்க, ஆண்டவர் என்ன செய்றாரு? வீண் வார்த்தைகளுக்கு என்ன செய்ய மாட்டார்? செவி கொடார். 35:13. வீண் வார்த்தைகளுக்கு என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? செவி கொடுக்க மாட்டார். அவர் யாரு? ஆமா, சர்வ வல்லவர். அதை கவனியார். ஆமா, அவர் சர்வ வல்லவர். அவர் என்ன செய்வார்? கவனிச்சுக்கிட்டே இருப்பார். நீ வீண் வார்த்தையை சொல்றியா, உன் ஜெபத்துக்கு பதில் கிடையாது. ஏன்னா சர்வ வல்லவர் ஏன் அங்கே போட்டிருக்கு தெரியுமா? வாசனம் எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது. அவர் கொடுப்பார். நீ உனக்கு அது தெரியுமா இது தெரியுமாலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா சர்வ வல்லமைக்குள்ளே வல்லவருக்குள்ளே என்ன இருக்குது? எல்லாம் அடங்கியிருக்கு. நீ எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எதுவுமே சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, எனக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கு. நீ என்ன செய்ய? வீண் வார்த்தைகளால் சொல்லி சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. சரியா? ஒரு ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்தானா தன்னை தாழ்த்தி, என் ஜெபம் கேட்கப்படணும் ஆண்டவரே, நாங்கள் குழுவாக கூடுறோம், தனியாக ஜெபம் பண்ணுறோம், 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம், குடும்பமாக பண்ணுறோம், என்ன பண்ணாலும் எங்கள் ஜெபத்துக்கு பதில் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம தாழ்மையாக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கற்றுக்கிறணும். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து பார்ப்போம். யாக்கோப்பு 1:6 வாசிப்போமா? யாக்கோப்பு. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்ட அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். ஆமா, நம்ம ஜெபம் பண்றோம். எப்படி பண்ணணுமா? விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இது விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபம், அது என்ன செய்யாது? கேட்கப்படாது. விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணோம்னா நேரந்தே வேஸ்ட்டு, தொண்டை தண்ணி தான் வேஸ்ட்டாக போயிடும். விசுவாசத்தோடு மழையை பெயர்ந்து போனால் போகுமா, சமுத்திரத்தில் போய் விழுனா விழுமா. அப்போ ஆண்டவர் எவ்வளோ விசுவாசத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு பாருங்க. அப்போ நமக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி காரியங்களாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை. அப்போனா நம்மகிட்ட என்ன இருக்குது? விசுவாச குறை காணப்படுகிறது. விசுவாசம். அதுதான் ஆண்டவர் ஒரு பொருளை காட்டியே சொல்கிறார், கடுகளவு விசுவாசம். அந்த விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும். அப்போ நம்மளே சோதிக்கணும். நான் அடிக்கிறோடக்கு அந்த வார்த்தையை நான் யோசிக்கிறது உண்டு. ஆண்டவர், இந்த காரியம் நடக்கலை, அந்த கடுகளை விசுவாசம் எனக்குள்ளே இல்லாமல் இருக்குது ஆண்டவரே, இன்னும் நடக்கலையே ஆண்டவரே அப்படின்னு தான் நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. சரியா? அப்போ கடுகளை விசுவாசம் நமக்குள்ளே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? கேட்கணும். விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபம் கேட்கப்படாது. யாக்கோப்பு 4:3 வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடி. ஆமா, பார்த்தீங்கன்னா நம்ம இது முக்கியமான ஒரு பாயிண்ட். பாரு, பிசாசு அப்படியே மறைச்சிட்டான். அது எப்படின்னா, நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யணுமா? என்ன போட்டிருக்கு முதல்ல? இச்சைகளின்படி. நமக்கு என்ன நம்ம மனசில் தோணுது, நமக்கு என்ன ஆசை, நமக்கு என்ன விருப்பம், அதை மனசில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அதை செய்யுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்க, ஆண்டவரே கடைசியில் என்ன செய்வோம்? சித்தத்தின்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கும் சொல்லுங்கள்? நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும், நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். இந்த விண்ணப்பத்திற்கு என்ன ஆண்டவர் கொடுக்க மாட்டார்? பதில் கிடைக்காது. முழுசும் உனக்குள்ளே ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கணும், இருட்டாக இருக்கணும். உன்னுடைய
உன் ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு நீ விரும்பினா உனக்கு முன்னாடி என்னது ஒன்றுமே தெரியக்கூடாது, உனக்கு முன்னாடி ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஓ எண்ணத்தில் சிந்தனையில் யோசனையில் எது இருக்கக்கூடாது. அப்படி நீ பண்ணி உன் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு காரியம் நடக்குது, ஆனால் தான் ஆண்டோடைய சித்தம். நீ உன்னை மனசில் நினச்சிட்டு ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் வச்சு இதன்படி செய்யுங்கன்னா அதுதான் என்ன சொல்லியிருக்கார் ஆண்டவர், உன் இச்சைகளை நிறைவேற்றும்படி என்ன செய்கிற, தகாதபடி விண்ணப்பம் பண்ணுற, மனசில் உன்னை வச்சுக்கிட்டு ஏன்ட்ட ஒரு பொய் பேசி ஒரு ஜெபம் பண்ணுற, அது என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆண்டவர் அதை என்ன செய்யலை, விரும்பலை. தகாதபடி விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆமாம் விண்ணப்பத்தை கேட்க மாட்டார். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கு 11:25 வாசிப்போமா? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமாம், நம்ம ஜெபம் பண்ணும்போது முதலாவது என்ன செய்யணுமா, மற்றவங்களுடைய குறையை நம்ம மன்னிச்சுட்டு வந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அப்படின்னாத்தே நம்ம ஜெபம் கேட்கப்படுமா. நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி, நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வெளியிலும் சரி, விசுவாசிகள் கூட்டங்கள்லையும் சரி, எந்த இடத்துலையும் சரியா, அவங்கள்ட்ட மேலே குற்றம் இருக்குமானாலும் அவங்கள என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், மன்னிச்சுட்டு வந்து ஜெபம் பண்ணு மனப்பூர்வமாக. அந்த நேரத்துக்கு சும்மா பேருக்கு மன்னிச்சுக்க, நம்ம அப்படி தானே சொல்லுவோம், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன செய்வோம், அந்த கோபம் அந்த பகை நமக்குள்ளதே இருக்கும், சும்மா பேருக்கு, ஏன்னா ஆண்டவர் சமத்துக்கு வர்றோம்ல அதனால் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அப்படி இல்லை, அதை முழுமையாக நீ மன்னிச்சுட்டு வந்து என்ன செய்யணுமா, நீ ஜெபம் பண்ணுமா. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, அப்போ நின்று ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, ஏன் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இல்லையா, ஆண்டவர் சொல்கிறார் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு மேலே என்ன செய்யணுமா, குற்றம் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால், அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அது போய் கேளு, மன்னிப்பு கேளு. நீ எந்திரிச்சு கூட போகணும், அப்படி நின்றுட்டே யோசனை பண்ணி போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம அது கூட செய்கிறதில்லம்மா, திருவிருந்து கூட வாங்குகிறோம், ஒருவருக்கொரு மன்னிக்கிறதே இல்லை. நீ என்ன மன்னிக்கிறது, நீ என்ன காட்டிலும் பெரியவளா, நீ பெரிய பரிசுத்தவாட்டியா, நீ எனக்கு முன்னாடி பிறந்த, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு முன்னாடி நீ சபைக்கு வந்த, எனக்கு பிறகு தானே நீ சபைக்கு வந்த, எத்தனை காரியங்கள். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிறதே இல்லை, குறை எடுத்து போடுறதே இல்லை. சரியா? அப்படி இருந்துட்டு திருவிருந்திலே துணிகரமாக நம்ம பங்கெடுக்கிற ஆட்கள். நம்ம எப்படி நம்ம வியாதி நம்மளை விட்டு போகும், நம்ம பிரச்சனை நம்மளை விட்டு எப்படி போகும், எப்படி தீரும் சொல்லுங்க பார்ப்போம். மற்ற மேலே பகை வச்சுட்டு குறை வச்சுட்டு அவங்க மேலே குற்றத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், பைபிளை தூக்கிட்டு நாங்கள் பெரிய பரிசுத்தவாட்டி, நான் பெரிய பரிசுத்தவான், என்னை போல் யாரும் கிடையாது, நான் இத்தனை வருஷம் விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ பண்ணுற ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மேலேயாச்சும் குறை வச்சுருக்கியா, குற்றங்களை வச்சுருக்கிறியா, போய் மன்னிப்பு கேளு, அப்புறம் வந்து நீ ஜெபம் பண்ணு. அப்படின்னாத்தான் என்ன செய்யப்படும், உன் ஜெபம் கேட்கப்படும். அப்போ மற்றவங்களுடைய குற்றத்தை மன்னிக்காதவருடைய ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் உங்களை சரிப்படுத்திக்கிறணும். சரியா? அடுத்து நீதிமொழிகள் 21:13 வாசிப்போமா? ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டாது. ஆமேன். அல்லேலூயா. ஏழைக்கு தன் செவியை விளக்கனுடைய ஜெபத்தை நான் என்கிட்ட கூப்பிடுவாங்களே, என்ன பார்த்து கூப்பிடுவாங்களா, அப்போ நான் என்ன செய்வேன், என் செவியை அடைச்சிக்கிருவேன். என்ன பதில் கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். நம்ம அப்படித்தானே இருக்கிறோம், நமக்கு மாதிரியே அவர் பதில் கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் ஏழை கூப்பிடும்போது என்ன செய்ய, உங்கள் செவியை அடைச்சிக்கிறீங்க, நீங்கள் கூப்பிடும்போது நான் என்ன செய்வேன், என் செவியை அடைச்சிக்கிருவேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு மாதிரியே நமக்கு பதில் தர்றாரு. நம்ம எப்படி நினைப்போமோ, எப்படி மற்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்லுவோமோ, அதே பதில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அப்போ நம்ம ஏழைக்கு இறங்கலைன்னா நமக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஜெபம் கேட்கப்படாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏழை கூப்பிடும்போது கேட்காதவர்கள் போல் இருக்காதீங்க, பக்கத்து வீட்டுக்கு போங்க, அவங்க நிறையா தருவாங்க, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மற்றவங்க ஏழை வந்து கேட்கும்போது அப்படி கேட்டு வர்றாங்க, நமக்கு நேரம் வர்றாங்கன்னா விலகிட்டு போகிறதில்ல, அப்படிலாம் செய்யாதீங்க. உலகத்தில் பிறந்த மனுஷன் எவனாலும் சரி, எப்பேற்பட்டவனாலும் சரி, அவை குடிகாரனோ கொலைகாரனோ
உன்னை நோக்கி ஒரு உதவி கேட்டு வர்றானா நீ கொடு. அதுக்கு தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் வச்சுருக்கிறார். அதுக்கு தான் நீ நானும் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம வாழ்கிறோம். அவன் நம்மளை கேட்டு வந்துடுவான் அப்படின்னு ரோட்டில் போகும்போது கதவை அடைக்கிறது, சன்னலை தூக்கி விடுறது, காரில் இல்லை விலகி போகிறது, இல்லை திரும்பிக்கிறது, இல்லை பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறது, இதெல்லாம் விசுவாசிகளாகி நீங்களும் நானும் செய்யக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது. ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் நீ வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூட்டாலும் அவரும் கேட்காத மாதிரி இருப்பார். நீ யாரை பார்த்து கூப்பிட்ற, என்ன பார்த்து கூப்பிட்றியா, பிசாசை கூப்பிட்றியான்னு கேட்பார். அதனால ஏழை அப்படின்னு சொல்லி உனக்கு முன்னாடி வந்துட்டானா தினந்தோறும் வரானா தினந்தோறும் செய்யி, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். தினந்தோறும் செய்யணும். நான் நெல்லித்தோப்பில் இருக்குந்தடிக்கும் நான் செஞ்சேன். நெல்லித்தோப்பில் இருக்குந்தடிக்கும் விடிய எங்கள் வீட்டுக்கு ஆள் வந்துடுவாங்க. 10 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, எங்கேருந்தே வருவாங்களோ தெரியாது, எங்கள் வீட்டுக்குள்ள மட்டும்தே நிற்பாங்க. நெல்லித்தோப்பில் 18 வருஷமாக இருந்தேன். 18 வருஷத்தில் எப்படி ஒரு 15 வருஷம் நான் செஞ்சுருப்பேன். அதில் ஒரு வருஷம் ஒரு 5 வருஷம் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பையனுக்கு உதவி செஞ்சேன். 3 வேலையாக வந்து நிற்பான். உங்களுக்கு சாட்சி வேணால் அந்த கேத்தனிஸ்ட் இருக்காங்க கேளுங்க. ஒரு நாள் ஒரு பிள்ளைய கூட வேணான்னு விரட்டினதே கிடையாது. போய் நின்று விசாரித்து அந்த பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத கொடுத்து அவங்க குடும்பத்தாருக்கும் அரிசி கொடுத்து அனுப்பி அந்த போயமாறு வேலை செய்கிறவங்க அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் யார் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்களாம். அது வந்து அந்த கதையெல்லாம் சொல்லுங்க பாருங்கள். பஸ்ஸில் ஏறி வர்றதுக்கு டிக்கெட் கேட்பாங்களாம் அந்த பிள்ளைகளுக்கு. இந்த ஒரு வீட்டுக்காக அந்த பிள்ளைய பஸ் ஏறி வருவாங்க. அத்தனை பிள்ளைங்க. நான் வீடை மாறி வரும்போது எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவ்வளோ ஒரு வேதனைப்பட்டேன். நம்ம போகிறோம், அந்த வர்ற ஏழை பிள்ளைலாம் எங்கே போகுங்க, நம்ம வீட்டு அட்ரஸோடு சொல்லாமல் போகிறோமே அப்படின்னு. நம்ம எப்பயுமா யாருனாலும் சரி, யாரும் நீங்கள் என்ன செய்யுங்க, கணக்கு போடாதீங்க. இவன் இப்படி குடிப்பான், நீ கொடுத்தா காசை கொடுப்பேன், நீ கொடுக்காம இருந்தாலும் இவன் குடிப்பான். உன்னிட்ட கேட்டு வந்துட்டானே நீ கொடுத்துரு, அது உன்னுடைய வேலை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஏழை கண்டா என்ன செய்யணும், உன்னை விலைக்கு போயிடக்கூடாது, கேணாது போயிடக்கூடாது, கேட்காது போல் போயிடக்கூடாது. நீ கேட்டு வந்தால் கொடுத்துரு, அது அவன்பாடு. கொடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை. ஆண்டவர் உன்னை நோக்கி ஒரு ஆத்மா அனுப்புகிறாருன்னா என்ன செய்யணும், நீ அனுப்பணும், கொடுக்கணும். ஆண்டவர் அதையும் சொல்லியிருக்கிறாரு, நான் எப்போதும் உங்களோட இருக்க மாட்டேன். யார் உங்களோட இருப்பா? எப்பொழுது யார் இருப்பா? தரித்திரர் எப்போது உங்களோடு இருக்கிறார்கள். யூதாஸை பார்த்து சீசர்லாம் சொல்லுவாங்க, இவன் போய் இந்த பரணியை வெள்ளைக்கு போல பரணியை வந்து இப்படி கொட்டி வீணாக்குது இந்த புள்ள, இது நினச்சா விற்று ஏழையில் கொடுக்கலாமே, 300 பணத்துக்கு விற்று கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன். யார் இருப்பா? தரித்திரர் எப்போதும் உங்கள்கிட்ட இருப்பாங்க. அப்போ தரித்திரர் எப்போது நம்மகிட்ட இருக்காங்கன்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம கொடுத்து உதவி செய்யணும். நம்ம ஆலயத்திலோட தர்ம பெட்டி வைக்கணும், சரிம்மா? ஏழைகளுக்குன்னு ஒரு பெட்டி வைக்கணும். வேதத்தில் இருக்கா இல்லையா? என்ன இருக்குது? தர்ம பெட்டி அருகில் இருக்கணும்னா வேதத்தில் ஆண்டவர் காணிக்கை பெட்டினா இருக்காமே நின்னார், சரியா? இன்னொரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டிக்கு பேர் என்ன? அது எங்கே இருந்துச்சு? ஆலயத்தில் தான் இருந்துச்சா? தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் வசனம் தெரியுமா? வாசித்துருக்கீங்களா? அதே வாசிக்காதனால தான் உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியல. அங்கே ஒரு பெட்டி இருந்துச்சான்னு தெரியல. ஆலயத்துக்குள்ளே இன்னொரு பெட்டி இருந்துச்சு. ஆலயத்துக்குள்ளே இன்னொரு பெட்டி இருந்துச்சு. வாசிமா இருக்கா? அது எடுத்துருக்க மாட்டீங்க, எடுங்க. சுவிசேஷத்தில் தான் இருக்குது, கண்டுபிடிச்சி எடுங்க பார்ப்போம். யார் எடுக்கிறீங்க பார்ப்போம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஏழைக்கு ஆமாம் கொடுக்கணும். அங்கே ஒரு தர்ம பெட்டி ஒன்று வச்சுருந்தாங்க, ஏழைகளுக்குன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த பெட்டியில் என்னஞ்சாங்க? யோவான் 8:20 வாசிங்க. தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. பார்த்தீங்களா? எங்கே இருந்துச்சு? உபதேசம் பண்ணும்போது. அப்போ நம்ம சபைக்குள்ள என்ன செய்யணும், ஒரு பெட்டி ஒன்று வைக்கணும். ஆனால் அது இல்லாமையே என்ன செய்கிறோம், நம்ம ஏழைகளுக்கு கொடுங்க, நல்ல சமாரியன் ஊழியத்துக்கு உங்களை உதவியை நீட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்குன்னு தெரியுமா? ஆண்டவர் அந்த ஊழியத்தை செஞ்சார், அது இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் இதுவே விரும்பினார்னா, அப்போ ஏழைக்கு உன் செவியை சாய்க்காதபடி அவனுக்கு வரும்போது கேட்கும்போது நீ கொடுக்காம விட்டுட்டு போயிட்டா உன் ஜெபத்தை கேட்பாரா?
ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வசனத்துக்கு தன் செவி விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ இந்த வசனம் இருக்கா இல்லையா? அப்போ நம்ம ஏழைகளுக்கு செய்யணுமா செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்யணும். நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும், ஏழைகளுக்கு செய்யுங்க, ஏழைகளுக்கு இறங்குங்கன்னு. சரியா? ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். அதுக்கு அடுத்து கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 42 44 வரைக்கும் வாசிப்போமா? 42வது வசனத்திலிருந்து. நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம் ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். ஆண்டவரே நீங்க மன்னிக்காம இருந்தீங்க. தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். பார்த்தீங்களா? நம்முடைய ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு நம்ம ஜெபம் அவருடைய சமத்துக்கே போகலை. அப்படி போகாதபடிக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர்? மேகத்தினால் என்ன செஞ்சிட்டாரு? மூடிட்டார். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு விரோதமான குரோதங்களும் அக்கிரமங்களும் செய்கிற காரியங்கள் நம்மகிட்ட காணப்படுது. மேலேருந்து வாசிமா 32 42 வாசி. நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். நம்ம தான் நாங்கள்ங்கிறது நீங்கள் நானுன்னு வாசிங்க. நான் துரோகம் பண்ணி, ஆமாம், கலகம் பண்ணினேன். ஆகையால் தேவரீர் எனக்கு மன்னிக்காமல் இருந்தீங்க. அதுக்கடுத்து நாங்கள் துரோகம் செய்த, ஆமாம், தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு என்ன செய்யுங்க, எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். ஆண்டவர் நம்மளை எவ்வளவோ காரியங்களில் அந்த காரியங்களில் சாகடிச்சு நம்மளை பிழைக்கும்படியாக செய்கிறதுக்கு நம்ம பின்னாடியே வர்றாரு. ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல தெரியுமா? இடம் கொடுக்கறதில்ல. அதுக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு? உங்களுடைய ஜெபமே என்ன செய்ய மாட்டேதான், மேலே போக விடாதபடிக்கு மேகத்தினால் என்ன செஞ்சிட்டாராம்? மூடி போட்டார். அப்போ நம்ம கேட்கப்படாத ஜெபங்கள் எத்தனை வரைக்கும் இது வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம்? 13 காரியம் 13 காரியம் பார்த்துருக்குறோம். கேட்கப்படாத ஜெபங்கள் இதெல்லாம் மறுபடியும் வீட்டில் போய் வாசித்து, ஆண்டவரே இந்த ஜெபங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில், என் கணவன் வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் மாமனார் மாமியார் வாழ்க்கையில், என் மருமைய வாழ்க்கையில், மருமக வாழ்க்கையில், என் அக்கா தங்கச்சி வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இது காணப்படுமானால் எங்கள் ஜெபமெல்லாம் வீணாக போயிருமே ஆண்டவரே. சரியா? இந்த ஜெபமெல்லாம் நம்ம இந்த மாதிரி காரியங்களாம் செய்து நம்ம பண்ணுற ஜெபம் எவ்வளோ நாள் வீணாக போகுது. இதுக்கெல்லாம் நம்ம சரியாக இருக்கணும்னா வீட்டில் போய் மறுபடியும் இந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து பாருங்கள். தேவன் நம்மளை என்ன செய்வார்? நம்மளை ஆராய்ந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை சுத்திகரிக்கட்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு சீக்கிரமாக பதில் வரட்டும். அல்லேலூயா. ஆமாம், சீக்கிரமாக பதில் வரணும்னா மறுபடியும் வீட்டில் போய் என்ன செய்யணும்? அசை போடுறவங்களாம் நீங்கள் மாறணும்னா ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார்? பதில் செய்வார். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர், எங்கள் வேண்டுதலை கேட்கிறவர். ஆண்டவரே நாங்கள் பாட்டு பாடிட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே அப்படிலாம் பாட்டு பாடிட்டு ஆண்டவரே கேட்கப்படாத இப்படிப்பட்ட காரியங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் ஊழியம் செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே எங்களை சரிப்படுத்துங்க ராஜா, எங்களை சரிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் அப்போ எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் ஆண்டவரே நாங்கள் அக்கிரமக்காரர்களாய் காணப்படுகிற காரியம் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் இன்னும் சரி செய்யாதபடி ஆண்டவரே குரோதத்தோடு வந்து ஜெபம் பண்ணுறது, பகையோடு ஜெபம் பண்ணுறது, மன்னிக்காமல் வந்து ஜெபம் பண்ணுற இத்தனை காரியங்களை வைத்து ஆண்டவரே என் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி இருக்கிற ராஜா, எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. எல்லா கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? உங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் தொடப்படுமானாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இத்தனை காரியங்களும் ஆண்டவரே 13 காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கோம். எத்தனையோ காரியங்கள் இருக்குது. வருகிற நாட்களில் அதை தியானம் பண்ணுவோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை காணப்படுமானால் ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. நாங்கள் சரியாய் ஆண்டவரே, நான் சரியாய் ஆண்டவரே வேதத்தின்படி ஆண்டவரே, சத்தியத்தின்படி ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அறிந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே
ஆண்டவரே. இந்த வேலையில நீ தொடுவீராக ஆண்டவரே, நீர் தொடுவீராக ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தில் விட்டு கொடுக்கிறார்களோ, எதை சரி செய்கிறார்களோ, அந்த காரியத்தை நிமித்தம் பிள்ளைகளை தொட்டு இந்த கால வேளையில் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எடுத்த காரியத்தில் சரியான முடிவு எடுத்த ஆண்டவரே, அதன்படி வாழ நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஒப்பு கொடுத்துறேன்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வழி விலகி போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, தடுமாற்றத்தில் போயிடக்கூடாது, இந்த ஆலயத்தில் அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. எடுத்துக்கொண்டு போகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில ஆண்டவரே மகள் பிள்ளைகள் சரியாகணும் ஆண்டவரே, மற்றவர்களை சரிப்படுத்தணும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை சரியாக்குங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இப்படிய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆவியானவர் உதவி செய்வீராக, ஆவியானவர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீங்களே ராஜா. அப்படியாக உடைய பிள்ளைகளுக்கு வழி காட்டுங்க ராஜா. ஆலோசனை சொல்லுங்க ஆவியானவரே. அப்படி சொல்லி நீர் வழி நடத்த போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இருக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.